பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அந்த வண்டி எடுத்துட்டு இந்த கணக்கனர்ல கொஞ்சம் முன்னாடி நிறைய கடைகள் இருக்கிற இடத்துல ஒரு பொருள் வாங்குறதுக்காக போனேன். அப்ப இதுக்கு முன்பாக நம்ம ஆரம்பிச்ச சர்ச்சில் பக்கத்துல ஒரு 6-7 ரவுடி பசங்க இருப்பாங்க. அவங்க அந்த தெருவிலேயே உட்காந்துருப்பாங்க பாருங்க. ஆனா யார்கிட்ட அவங்க கெட்டவங்களோ இல்லையோ எங்கிட்ட அவங்க ரொம்ப நல்லவனா இருப்பாங்க. என்ன பார்த்த உடனே கீழே இறங்கி நிற்பாங்க. ஃபாதர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஏதாவது விசாரிப்பாங்க. எதுவும் ப்ரோக்ராம்ஸ் எதுவும் வைக்கலையான்னு கேட்பாங்க. அப்படி ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. ஆனா அதுல ஒரு பையன் பாத்தீங்கன்னா திருச்சபைக்கு போகிற ஒரு பொண்ணை அவன் நேசித்து அந்த பொண்ணு ஏமாந்து காதலிச்சு 2 பேரும் கல்யாணம் பண்ணி 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அப்ப ஒரு நாள் அந்த கடையில நின்றுட்டு இருந்தான். அப்ப அவனை பார்த்துட்டு அவன் என்னமோ கஞ்சா போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருப்பான், போதையில் இருப்பான். எனக்கு எதுவுமே தெரியல. அவனை திரும்பி பார்த்து சரி இத்தனை நாள் அவன்கிட்ட நம்ம பேசி இருக்கிறோமே, இப்ப பேசலன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவன் முகத்தை பார்த்து ஒண்ணு மட்டும் தான் கேட்டேன். சரிப்பா பிரதர் எப்படி இருக்கீங்க, ஃபேமிலி எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன். அதான் பரிசுத்தவான்களுக்கு காரணம் இல்லாத காரியங்கள் நிறைய இருக்குன்றது. அப்பதான் நம்மள காரணத்தோடயும் அடிப்பாங்க, காரணம் இல்லாமலும் அடிப்பாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவன் என்கிட்ட கேட்கறான், உங்க பேனா கொஞ்சம் தருவீங்களான்னு கேட்கறான். உடனே நான் அந்த பேனாவை சரி ஏதோ ஃபோன் நம்பர் ஏதாவது எழுதுறது கேட்பான் அப்படின்னு சொல்லி அந்த பேனாவை கொடுக்குறான். அந்த பேனாவை அவன் உருவிட்டு அவன் கையை முறுக்கி பிடிச்சி இப்படி பிடிச்சி அப்படியே ஒரு குத்துனா பாருங்களேன் கழுத்துல இந்த இடத்துல அப்படியே அந்த நிப்பு உள்ள இறங்கிருச்சு. அவனுடைய அந்த பேனா கொஞ்சம் கிளாஸ்ல வச்சிருக்கான். அவன் அந்த குத்துற அந்த ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா அவனுடைய கை இந்த நெஞ்சில இந்த இடத்துல இடிச்ச உடனே எனக்கு அப்படியே ஒரு தடுமாற்றம் வருது. கையை இப்படி வச்சு பார்த்தா இந்த இடத்துல பிளட் அது உள்ள இறங்கிருச்சு, ரத்தம் தெரியுது. ஆனா அந்த நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை. நான் கண்டிப்பா பயப்படணும். ஒருவேளை பயப்பட்டு அந்த இடத்துல கத்தி இருந்தேன்னா அது ரொம்ப கொஞ்சம் இருட்டா இருக்குது, சுத்தி எல்லாம் நின்று இருக்காங்க. அந்த இடத்துல பெரிய கலவரமே ஆயிருக்கும். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல என் கண்ணுக்கு அவனுக்கு முன்னாடி ஒரு தைரியத்தை கொடுத்தாரு பாருங்க. நான் பயப்படவே இல்லை. அவனுடைய தோல்ல கையை போட்டேன். பாப்பா சர்ச்சு வரைக்கும் போலாம் அப்படின்னு. அவன் சும்மா தடுமாறினான். வண்டியில ஏத்தி அவனை சர்ச்சு வரைக்கும் கூட்டிட்டு வந்தேன். இந்த சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் பெரிய தைரியம் வந்துச்சு. அப்ப அவன் போறேன்னு போய் அவங்க அம்மா என் காலில் விழுந்து அவனை மன்னிச்சிருங்க, அவனை ஒன்றும் பண்ணாதீங்கன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவன் எனக்கு எதிராக வரல. ஆனா அந்த சூழ்நிலையில அந்த பிரச்சனை பயப்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா என் கண்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய தைரியத்தையே கத்த தந்தார். இந்த ஊழியத்தில் என்னுடைய கண்களுக்கு முன்பாக பயப்படுகிற எத்தனையோ சூழ்நிலையை பிசாசு கொண்டு முன்னாடி வச்சான். ஆனா கர்த்தர் என் கண்ணை நிறைய நேரத்தில் என்ன பண்ணார்னா நீ தைரியமா பாரு. அந்த பிரச்சனை மட்டுமல்ல, அந்த பிரச்சனைக்கு உள்ளாக நான் உனக்காக இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யார் நீங்க பயந்து போய் வந்திருக்கீங்கன்னு தெரியல. என் கண்ணு ரொம்ப பயப்படுது பாஸ்டர். உண்மைதான் பாஸ்டர். நீங்க சொல்ற அந்த அபிஷேகம் எனக்கு தான் பாஸ்டர் வேணும், அந்த கிருபை எனக்கு தான் பாஸ்டர் வேணும். நான் நம்புறேன் அந்த திருமணம் வெற்றியாய் நடக்கும். ஆண்டவர் அந்த தேவைகளை ஆச்சரியமாய் சந்திப்பார். உங்க கண்களுக்கு முன்பாக இருக்கிற தேவை கர்த்தர் ஒரு காகத்தை உங்களுக்காக கர்த்தர் அனுப்புவார். கர்த்தர் வெற்றியாய் அந்த இடத்திலே நடத்துவார். அந்த மனுஷனை குறித்து அந்த தேவையை குறித்து உன்னுடைய கண்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் உன்னோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நன்றாய் கரங்களை தட்டும் போதே கர்த்தர் அப்படி ஹalleluya பிரச்சனையை பார்த்து பயப்படாத கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய கண்களில கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கண்ணு எந்த பிரச்சனையும் பார்த்து பயப்படவே கூடாது. சொல்லுங்க எல்லாரும் உங்க கண்களில கையை வச்சு எனக்கு ஒரு கண்ணை தாங்கப்பா. பிரச்சனைகளை பார்த்து பயப்படாத கண்ணை தாங்க. ஹalleluya.